ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சாரீக்கு எப்படி நீட்டாக சுருக்கம் இல்லாமல் ஃபால்ஸ் அடிக்கிறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சாரியோட எட்ஜிலேருந்து என்றைக்குமே நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஜான் அளவுக்கோ இல்லை அப்படின்னா ஒரு 6-7 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் எப்பயுமே. இந்த மாதிரி ஃபால்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து அடிச்சுட்டு தான் தைக்கணும். ஏன் அப்படின்னா அந்த ஃபால்ஸில் எட்ஜில் பிசுறு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த டிப்ஸை நீங்கள் இது பண்ணிக்கிறணும். அப்படியே வச்சு நம்ம அடிச்சிடக்கூடாது. அதே மாதிரி ஃபால்ஸில் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடுன்னு அதுலேயுமே இருக்கும், தையல் போட்டிருப்பாங்க. அதை மாதிரி பார்த்து வச்சு நம்ம இந்த மாதிரி தைச்சிக்கிட்டே வரணும். இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, சாரியில் ஃபால்ஸ் வச்சு அடிக்கும்போது முனியில், அதாவது ரொம்ப எட்ஜில் நம்ம என்றைக்குமே தைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஃபால்ஸோடு சேர்ந்து அந்த நூல் பிரிகிறதுக்குமே கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நம்ம தைக்கும் போதே தெரியும். அதோட எட்ஜில் நம்ம கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். இன்னொன்று, சாரியை நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி எடுத்து விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபால்ஸ் ஏன் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த சாரியில் லைட்டாக மேலேயும் கீழே மட்டும் பிசுறு இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஃபால்ஸ் வச்சு தைக்கணும். இல்லை அப்படின்னா சாரி ஃபேட் ஆயிரும். எல்லா சாரிக்குமே வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. அதாவது ஃபேட் ஆகிறது, வேஸ்ட் ஆகும், நூல் பிரியும் அப்படின்றதுக்கு நம்ம ஃபால்ஸ் வச்சு மெயினாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டில் எண்டில் இதே மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதையும் நம்ம தைச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு அதாவது நம்ம ஆப்போசிட் பக்கம் எப்பயுமே சாரியை நீட்டாக எடுத்து விட்டுட்டு தான் நம்ம ஃபால்ஸ் அடிக்கிறதுல கொஞ்சம் கவனமாக அடிக்கணும். இல்லை அப்படின்னா அதோட நீட்னஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, நீட்டாகவும் இருக்காது. அதாவது ஒரு பக்கம் இழுத்தமானக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி சாரீ எடுத்து விட்டு நம்ம 2 கையாலையுமே இது மாதிரி தேய்ச்சி விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த சுருக்கம் இருக்காது. ஏன் அப்படின்னா அதை பார்க்காம நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா சாரியோட கிளாத் கொஞ்சம் அதில் இருக்கிற மாதிரி நம்ம தைச்சிருவோம். அதாவது புதுசாக அடிச்சிருக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும், அதனால சொல்கிறேன். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சாரியை லைட்டாக எடுத்து விட்டு நம்ம தைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பார்க்க நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். எந்த இடத்துலையுமே சுருக்கம் இருக்காது. இப்போ இதோட லாஸ்ட்டில் பாருங்கள், அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஸ்ட்ரைட் லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், ஒரு சுருக்கம் கூட இல்லாமல் நம்ம நீட்டாக எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக நம்ம ஃபால்ஸ் அடிச்சிருக்கோன்னு பாருங்கள். ஃபால்ஸ் அதே மாதிரி நம்மளுக்கு சாரியில் என்ன பார்டர் இருக்கோ அந்த பார்டர் அளவுக்கு நம்ம கலரில் தான் ஃபால்ஸ் எடுத்து தைக்கணும். அது ஒரு இதாக மெயினாக பார்த்துக்கோங்க. வேறு எந்த கலரும் போட்டோம் அப்படின்னா நம்ம சாரி, அதாவது போட்டு நடக்கும்போது பின்னாடி தூக்கிடுச்சு அப்படின்னா பார்க்க நல்லா இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்